தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/2/2024 வியாழக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், இரவு 12:34 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து அங்கவியல் பற்றி, சாமுத்திரிகா லட்சணம் பற்றி முன்னாடி சொன்னேன். நிறைய இருக்குது. சாமுத்திரிகா லட்சணத்தில் காது எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், கைவிரல்கள் எப்படி இருக்கணும், கால் எப்படி இருக்கணும், தோல் எப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் பலவிதமான வர்ணனைகள். அதுக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய குணங்களை தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இப்படி இருக்கா, இப்படி உருண்டையான முகம் இருந்தால் இப்படி இருக்கும், சப்பட்டையான முகம் இருந்தால் இருக்கும், நீளமான கை இருந்தால் அப்படி இருக்கணும்லாம் எப்படியோ அந்த காலத்திலேயே ஒரு முன்னோர்கள் ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதி வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் இமை சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். அப்படியே புருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி நீளமாக அப்படி இருக்கும் இமை. அப்படி இமை கொஞ்சம் நீளமென இருந்து விட்டால் இவர் பேச்சில் அனைவருமே மயங்கி போவார். அவருடைய பேச்சை கேட்டு அப்படியே மயங்கிடுவாங்களாம். பேச்சாலே மயக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கும்னா இமை கொஞ்சம் நீளமாக இருக்கவங்களுக்கு இருக்கணுமா. இவர் பேச்சில் அனைவருமே மயங்கி போவார். சுமை அதிகம் இவருக்கு உண்டு. ஆனால் அவர் வாழ்க்கையில் அவருக்கு குடும்ப சுமை ரொம்ப இருக்கும். எந்த நாளும் துணிவோடு செயலாற்றும் தன்மை மிக்கார். துணிவு தன்னம்பிக்கை அவற்றை இருக்கும். புருவங்கள் 2-3 கூடலாக, 2 புருவமும் சில பேருக்கு ஒன்று கூடி இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தால் அடிக்கடி உடம்பு தொல்லை வருமா. புருவங்கள் 2-3 கூடல் ஆகா. பொறுப்புகளும் கடன் சுமையும் அதிகரிக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நிறைய கடன் சுமை வரும், பொறுப்புகளும் நிறைய இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் 4 தங்கச்சியை 2 அக்கா, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு தான் எனக்கு 43 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர். எல்லாருக்கும் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருப்பார். அப்படியெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, புருவங்கள் 2-3 கூடலாக, பொறுப்புகளும் கடன் சுமையும் அதிகரிக்கும். அதுக்காக வாங்கின கடன்களை சுமையாக போயிடுமா. வரிவடிவ புருவங்கள் இணைந்திருந்தால் வாழ்க்கையிலே அடிக்கடி தான் நோய்கள் சேரும். அது இணைஞ்சிருந்தால் நோய்கள் ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு நோய் விலகினா அடுத்த நோய் வந்துடுமா. வருமானம் போதாத வாழ்க்கை ஏற்பார், வழிபாட்டில் பாதி நாள் செலவழிப்பார். எந்த நேரமும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த கோயில் போவோம், இந்த கோயில் போவோம்னு இப்படியெல்லாம் இருக்கும். இது உடல் அங்கவியலை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இவருக்கு இருக்கா, இவர் இப்படி இருப்பார்னு குணத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்படி பார்க்குற போது தான் நமக்கு குணம் ஒத்து வரவராக இருந்தால் நம்ம பழகலாம். அதுக்காக அந்த காலத்திலேயே சொல்லிய சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் என்ற நூலிலிருந்து அதை கவிதை வடிவத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனவே இதையும் நீங்கள் கற்றறிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நண்பர்கள் அல்லது புதிதாக அறிமுகமானவர்கள் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று எடை போட்டு நீங்கள் பழக ஒரு நல்ல வாய்ப்பு என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புகழ் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழ்கின்ற நாள் இந்த நாள். புதிய திருப்பங்கள் பலவும் நீங்கள் காணப்போகின்றீர்கள். சொத்துக்கள் வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். சொந்தங்களுடைய உறவுகள் மூலம் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குமா என்றும் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். வருமானம் உயர்கின்ற நாளாகவே இருக்கின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள். பக்கபலமாக இருப்பவர்களால் சிக்கல்கள் எல்லாம் தீரும். ராகு 11இல் இருக்கிறார். அயல்நாட்டு யோகம் உண்டு. அல்லது பக்கத்தில் உள்ள நாடுகளிலோ பக்கத்தில் உள்ள மாநிலங்களிலோ பணிபுரிய அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். கேது 5இல் இருப்பதால் பிள்ளைகளை கொஞ்சம் உங்கள் பராமரிப்பில் வைத்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை இன்று சந்திக்க நேரிடும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு இடம் வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். கடந்த 2-2.5 ஆண்டுகளாக அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் சொத்து வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தும் வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது சனி 9இல் இருப்பதால் நல்ல இடம் வீடுகள் கிடைக்கலாம். அதற்குரிய விதத்திலே உங்களுக்கு கடன் வாங்குவதற்காக வங்கிகளிலே நீங்கள் முயற்சித்தாலும் அதுவும் கிடைக்கலாம். இன்று சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும் நாள். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், 7ஆம் இடத்திலே சூரிய பார்வை. சூரியன் ராசியை பார்த்தால் கொஞ்சம் கெடுபிடி அதிகரிக்கும், குணங்கள் கொஞ்சம் மாறும், கோபங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் கூட ஏற்படலாம். எனவே அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். எதை கேட்டாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதுதான் நல்லது. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய யுக்திகளை கையாளும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், 2இலே கேது மற்றொரு புறம். 2 என்பது குடும்பஸ்தானம். எனவே குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். 3ஆம் நபரிடம் உங்கள் தகவல்களை தெரிவிக்க வேண்டாம். குடும்ப முன்னேற்றத்தை பற்றி யாரிடம் 3ஆம் நபரிடம் தெரிவித்தால் அதன் விளைவாக பிரச்சனைகள் தலைதூக்கப் போகின்றது. எனவே கல்யாண கனவுகள் கூட நடந்து கொண்டு அது முடிவடைவதற்கான ஆயத்தம் செய்யும் நேரத்தில் அது விட்டு போகலாம். எனவே மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் மனக்கலக்கமும் உங்களுக்கு உண்டு. இன்று வியாழக்கிழமை என்பதால் குருவை வழிபடுவது நல்லது.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 11:36 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். லாபாதிபதி இருப்பதனாலே காலை நேரம் கலகலப்பாக இருக்கும். நீங்கள் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். போதுமான அளவு பொருளாதாரம் உண்டு. கரண்ட சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீர்கள். காரிய வெற்றிக்கு நண்பர்களும் உறுதுணையாக இருப்பார்கள். மாற்று இனத்தவர்களும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். இன்று நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பகல் 11:36க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் அகலும். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலாம். திடீரென வரும் பிரச்சனையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். திருமண வாய்ப்புகள் கூட கைகூடலாம். ஏனென்றால் சந்திரனை குரு பார்க்கப் போகின்றார். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே வாகனம் வாங்கும் யோகம், தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் விருத்தி போன்றவைகள் எல்லாம் மதியத்திற்கு மேல் உங்கள் எண்ணம் போல் நடைபெறும் சூழல் உண்டு. இன்று வியாழக்கிழமை என்பதால் குருவையும் கும்பிட்டால் மேலும் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைகின்ற நாள். இன்று தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளத்தை மகிழ்விக்கும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் இன்று கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் உண்டு. சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. தொழில் ஸ்தானாதிபதி 3இல் இருப்பதால் உடன்பிறப்புகளோடு சேர்ந்து இணைந்து ஒரு தொழிலை செய்யலாமா அல்லது மாற்றினத்தவர்களோடு இருந்து செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்று உங்கள் சிந்தனைக்கு நல்ல பதில் கிடைக்கும். வியாழக்கிழமை என்பதனாலே குருவை கும்பிடுவது உகந்தது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு மங்கள யோகமும் இருக்கிறது. குரு செவ்வாய் பரிவர்த்தனையும் இருக்கிறது. எனவே வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும். பெண்வழி பிரச்சனைகள் நீங்கும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லையே, பிள்ளைகளுக்கும் அதே போல அயல்நாடு செல்லும் முயற்சிகள் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டால், எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் குரு பார்க்க வேண்டும். இப்பொழுது பார்ப்பதனாலே இன்று உங்களுக்கு யாவும் நலமாகவே இருக்கும். மகர ராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியனோடு புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கலாம். தடைகள் அகல தகுந்த நபரிடம் ஆலோசனைகளும் நீங்கள் கேட்பீர்கள். அது மட்டுமல்ல, வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் விலக கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 11:36 வரை சந்திராஷ்டமம். காலை நேரத்தில் உங்களுக்கு எதை செய்தாலும் அவ்வளவு திருப்தியாக இருக்காது. மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். கைமாற்று வாங்கும் சூழல் உருவாகலாம். திடீரென பகை நிலை உருவாகலாம். உறவினர்கள் கூட பகையாக மாறலாம். எனவே பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வீட்டில் இருக்கும் வளர்ப்பு பிராணிகளிடம் கவனமாக இருப்பது நல்லது. தெருவில் செல்கின்ற பொழுது செல்வங்களை பேசிக்கொண்டு செல்வதையும் தவிர்ப்பதே நல்லது. இன்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 11:36க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் சலசலப்பாக இருக்கலாம். மாலை நேரம் வந்துவிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும். சந்திராஷ்டமம் என்பதனாலே நீங்கள் எதையுமே செய்ய இயலாது. அந்த முயற்சியை செய்யலாம், இந்த முயற்சியை செய்யலாம், மாலை நேரத்திலே போய் நான் உங்களை பார்க்க வருகிறேன் என்றெல்லாம் சொன்னால் அந்த காரியம் நடைபெறாமல் போகலாம். எனவே எந்த புது முயற்சி செய்தாலும் சரி, அல்லது இல்லத்தில் நடைபெறும் நல்ல சம்பவங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சி எடுத்தாலும் சரி, காலை நேரம் அதாவது 11:36க்குள் செய்து கொள்வது நல்லது. அதற்கு மேல் உங்களுக்கு அந்த சந்திரனுக்கு பலம் குறைவதனாலே மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இதை செய்வோமா, அதை செய்வோமா வேண்டாமா என்றெல்லாம் இரட்டித்த சிந்தனையில் உழலுவீர்கள். எனவே அந்த நிலை மாறுவதற்கு இன்று கிழமை வியாழன். உங்கள் ராசிநாதன் வியாழன் என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.